என்ன எதிர்பார்க்குறீங்க தலைவர்கிட்ட? இன்னைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு தான், ஆட்சி மாற்றம் வரணும், கண்டிப்பாக வரும். எல்லாரும் பார்ப்பாங்க. மக்களுடைய ஆதரவு நல்லாவே இருக்குது. அதனால தலைவர் பார்க்கறதுக்கு போகிறோம். ஈரோடு போனோம், அங்கே சரியாக பார்க்க முடியல. எங்கள் ஊருக்கு வராரு, அதனால நல்லது நடக்கும், பார்க்கறதுக்கு போகிறோம். ஓகே, நீங்கள் பொறுப்பில் எதுவும் இருக்கீங்களா? இல்லை, நாங்கள் சேலம் மாவட்டத்தை பார்த்திப நகர உறுப்பினர் இருக்கோம். உங்களுக்கு பாஸ் கொடுத்துருக்காங்களா? பாஸ் கட்டுங்க. விஜய் சேலம் வர்றாரு, அதை பத்தி எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அதான் ரொம்ப சந்தோஷம். எது ரொம்ப எப்ப வருவாரு ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்தீங்களா? ஆனா விஜய் ரொம்ப வெறித்தனமான ரசிகர்கள். ரொம்ப காத்துட்டு இருக்கோம் அவரை பாக்குறதுக்காக தான் நாங்க இப்ப போறோம்ல. மிக சிறப்பாக நடத்தணும். விஜய் வந்து 2026 வெற்றி பெறணும். யார் எது சொன்னாலும் சரிங்க, அவர் தான் ஜெயிக்க போறது உறுதி. அவர் வந்து சேலத்துக்கு வரணும் நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கு. அது ரொம்ப நாள் தள்ளி போச்சு. இப்போ வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க? பாஸ். எல்லா கட்சியுமே வந்து காசு கொடுத்தோம், கூட்டத்தை சேர்த்தோம். எங்க விஜய் மட்டும் அவருக்கோசரம் எல்லாருமே வருவாங்க, கூட்டம் திரண்டு வரும். யாராச்சும் எந்த அரசியல்வாதியாச்சும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தி காசு தராம பிரியாணி தராம கூட்டம் நடத்திக்கிறாங்களா? தமிழ்நாட்டிலே வரலாறு படைக்கிறது விஜய் மட்டும் தான். அது கண்டிப்பா நடக்கும். யார் வந்து விஜய் வந்து ஊழல்வாதிகள் தான் சொல்றாங்களோ, மெயின் ஊழல்வாதி அவங்க தாங்க. அதை வந்து நான் தெளிவா சொல்றேன். மெயின் ஊழல்வாதி அவங்க தான். விஜய் வந்து ஊழல்வாதி கிடையாது. இன்னும் அவர் வந்து கட்சிக்கு வரல, இப்பதான் வந்திருக்கிறாரு. வந்தவரை போய் ஊழல்வாதின்னு எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. அவங்களுக்கு சொல்றது என்னன்னா, கோடி கோடியா கொள்ளடிச்ச கட்சி தான் அவங்க. அவங்க அடிச்சுதான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இலவசங்கிற பேர்ல மக்கள் எல்லாத்தையும் முடக்குறாங்க. அதுக்கு வந்து இடம் தராத விஜய் வந்து மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் இளைஞர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், லேடிஸ் எல்லாருமே பாதுகாப்போட இருக்கணும். அந்த பாதுகாப்பு இப்ப கிடையாதுங்க. கஞ்சா அப்படின்னு எல்லாமே நடமாடுது, கொள்ளை எல்லாமே நடமாடுதுங்க. அதெல்லாம் வந்து 10 வருஷமா ஒன்றும் கண்ட்ரோலே இல்லை. தமிழ்நாடு நம்ம கெட்டு போச்சுங்க. அதை வந்து சரிப்படுத்துவார் எங்க தலைவர். கண்டிப்பா எங்க இளைய தளபதி வந்து விஜய் ஜெயிப்பாரு. நாங்க ஜெயிக்க வைப்போம், அயராம உழைப்போம். நன்றி, வணக்கம்.